இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் வீட்டு வந்து சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? பொம்பளைய லட்சணமா வீட்டுக்குள்ள இருக்கிறத விட்டுட்டு வேலை பார்க்கறேன் வெங்காயம் பார்க்கறேன்னு வீடு வீடா சுத்துறதே தப்பு. இதுல அதெல்லாம் நாங்க பண்ணக்கூடாதா இதெல்லாம் நாங்க பண்ணக்கூடாதான்னு கேள்வி வேற கேட்கறியா? உன்னை அனுப்புறது யாரு? செல்வம் தானே? அந்த ஆள்கிட்ட பேசிக்கிறேன். சார் சொல்லுங்க சார். யாரை கேட்டு இங்க ஆடிட்டிங் பார்க்க ஒரு பொம்பளை அமிச்ச? சார் அது தெரியாம நடந்து போச்சு சார். ஃபைலிங்க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அர்ஜென்ட்டுங்கிறதுனால தான் சார், இல்லைன்னா பெனால்ட்டி விழுமேங்கிறதுனால தான். அர்ஜென்ட்னா நீ வந்து ஆடிட்டிங் பாரு, இல்ல வேற யாராவது அனுப்பு. அதை விட்டுட்டு ஒரு பொம்பளை அனுப்பி என்ன அசிங்கப்படுத்துவியா? சார் அப்படிலாம் இல்லை சார். சார் சார் இப்படிதான் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. இதுக்கு நான் பெனால்ட்டியே கட்டு போயிடுவேன். இதோட நீ ஆடிட்டிங் பார்க்க தேவையில்லை, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். இந்த காலத்துலயும் இப்படிப்பட்ட ஆளுங்களா? ச்சே. யோ அக்கௌண்ட்ஸ் அண்ணா பயம் விட்டு போச்சா? யாரை கேட்டு இவளை உள்ள விட்ட? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். இவ ஃபைலிங் பண்ணி நம்ம ஒன்றும் ஐடி கட்டணும்னு தேவையில்லை. பெனால்ட்டி வந்தாலும் பரவாயில்ல, பொறுமையா பார்த்துக்கட்டு. அது அவரோட பேக் தானே எனக்கு தெரியாது. ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றதா நினைச்சுதான் அதை எடுத்துட்டு வந்தேன். அதுல பணம் இருந்தது கூட எனக்கு தெரியாதுப்பா. அதுல பணம் இருந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அந்த பேக் அவன்கிட்ட அப்பவே கொடுத்திருப்பேன். இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? சரிப்பா, நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்புதான். ஆனா இவ எதுக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் லேப்டாப் வாங்கிருக்கான்னு கேளுங்க. வீட்டுல பணம் இருந்தா இப்படிதான் கேட்காம எடுத்துட்டு போய் இவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாளா? அப்பா, நான் ஒன்னும் என் இஷ்டத்துக்கு வெட்டி செலவு பண்ணல. என்னோட படிப்புக்காக தான் லேப்டாப் வாங்கினேன். அதுக்கு என்னமோ இவ ரொம்ப ஓவரா பேசுறா. அதெல்லாம் சரிதான் தீபா, ஆனா அந்த பணம் யாரோடது, எதுக்கு வச்சிருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? இப்படி யாருக்குமே தெரியாம எடுத்துட்டு போனா என்னமா அர்த்தம்? இப்ப என்னப்பா சொல்ல வரீங்க? என்ன திருடின்னு சொல்ல வரீங்களா? ஏமா யாருமா உன்னை இப்ப திருடின்னு சொன்னாங்க? ஆமா, நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. இவன் என்னடானா கேள்வி இல்லாம எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்றா. நீங்க என்னடானா யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சொந்த வீட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போறது திருட்டா? நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியான்னு எனக்கு தெரியல. அந்த பணம் நம்மளோடது இல்லக்கா, அது வேற ஒருத்தரோடது. அத காணோன்னு அவன் என்ன ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கான். என்ன தேடி வந்து கேட்டா இவ்ளோ பெரிய அமௌண்ட அவனுக்கு எப்படி திரும்ப கொடுக்கறது? ஏய், சும்மா சீன் போடாத சரியா? அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பேக் காணாம போச்சு, அவ்வளவுதான். நீ யாருன்னு அவனுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் காணாம போனதாவே இருக்கட்டும், விட்டுறேன். இரு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீயும் செல்வியும் பேசிட்டு இருந்ததா நான் கேட்டேன். இங்க பாரு தீபா, உனக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்கறேன்னு நான் சொன்னது உண்மைதான். அதுக்காக இப்படி அடுத்தவங்க பணத்துல வாங்கி கொடுக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. இந்த லேப்டாப்பை ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த பணத்தை வாங்கிடு. நானும் அப்பாவும் கஷ்டப்பட்டு எப்படியாவது உனக்கு வேற லேப்டாப் வாங்கி தரோம், ப்ளீஸ். ஆமாமா தீபா, அடுத்தவங்க பணத்துல வாங்கினது நமக்கு வேண்டாமா, அதை திரும்ப கொடுத்துறேன். இவளோட டீச்சர் ட்ரைனிங் ஃபீஸ கட்டுறதுக்கே முடியல. இந்த லட்சணத்துல அவ எனக்கு லேப்டாப் வாங்கி தர போறாளா? நீங்க 2 பேரும் என்ன நடக்கதே பேச மாட்டீங்களா? தீபா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அடுத்தவங்க பணத்தை தெரியாம எடுத்துட்டு போய் லேப்டாப் வாங்கினதோட மட்டும் இல்லாம அதை நியாயப்படுத்தி வேற பேசுறியா நீ? இந்த பாரு, ஒழுங்கா அந்த லேப்டாப்பை ரிட்டர்ன் கொடுத்துரு. அந்த பணத்தை வாங்கி இந்து கிட்ட கொடு, இல்லன்னு வெச்சுக்கோ. ரிட்டர்ன் கொடுனா நான் என்ன பண்றது? வாங்கும் போதே அதுக்கு ரிட்டர்ன் கிடையாதுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. என்னாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த கடையில அப்படி சொன்னாங்க? உன்கிட்ட பில் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா, நான் பேசிக்கிறேன். ஏய், என்ன அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்னால எங்கேயும் வர முடியாது. இதுல அசிங்கப்பட என்னக்கா இருக்கு? நம்ம லேப்டாப்பை வாங்கி 1 வாரம் கழிச்சா ரிட்டர்ன் பண்றோம். இது உங்க கடையில ஆன்லைன்ல இந்த லேப்டாப்பை வாங்கியிருந்தாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு இந்த லேப்டாப் வேண்டாம் சார், அதான் ரிட்டர்ன் பண்ண வந்திருக்கோம். இதெல்லாம் ஜவுளி கடையா? வாங்கின துணி பிடிக்கல, அளவு சரியில்லைன்னு ரிட்டர்ன் பண்றதுக்கு அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ண முடியாதுமா. லேப்டாப் ஏதாவது பிரச்சனைனா வாங்க, வாரண்டியில சரி பண்ணி தரோம். அதை தவிர ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் எங்க ஷாப்ல கிடையாது. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க.
இதுக்கு தான் அப்பவே வரலன்னு சொன்னேன். கூப்பிட்டு வச்சு எல்லார் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல. என்ன? ச்சே. நீ இந்த லேப்டாப்பை ரிட்டர்ன் பண்ண, உடைச்சு போடு, என்ன வேணாலும் பண்ணு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. தீபா தீபா நில்லு. தீபா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு தீபா. இந்த லேப்டாப்பால எங்க குடும்பமே பெரிய பிரச்சனையில இருக்கு சார். இது வேற ஒருத்தவங்களோட அமௌண்ட்ல வாங்கினது சார். நீங்க இத வாங்கிட்டு பணத்தை கொடுத்தாதான் நாங்க இங்க பிரச்சனையே சரி பண்ண முடியும் சார். மா, யாரு குடும்பத்துல தான் பிரச்சனை இல்ல? அதுக்காக வாங்கின பொருளை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு பணத்தை கேட்டா நாங்க எப்படிமா கடையை நடத்துறது? உங்க பிரச்சனையை நீங்க தான் பாத்துக்கணும். கடையில தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்கம்மா. போங்கம்மா வெளியில. இல்ல சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் சார். போமான்னு சொன்னேன். கிளம்புங்கம்மா. பொருளை வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இப்ப வேணாமா. போமா, கிளம்புமா. ஏமா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி குடிக்க கூட போகாம எதுக்குமா இவ்வளவு பிடிவாதமா இங்க நின்னுகிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பிரச்சனை பண்ணலாம் வரல சார். இந்த லேப்டாப்பால எங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் சார் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க சார். அப்படி என்ன பிரச்சனை வந்துரும் நினைக்கிற? கடங்கிற பிரச்சனை. கடனா? என்ன சார் சாதாரணமா கடனான்னு கேக்குறீங்க? இருக்கப்பட்டவங்களுக்கு கடன் சந்தோஷப்பட்டு வரும். ஆனா எங்களை மாதிரி இல்லாதவங்களுக்கு கடன் அசிங்கத்தை, அவமானத்தை, நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரும் சார். இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடந்திருக்கு சார். ஒரு கடன் என் அம்மாவோட உயிரே எடுத்திருக்கு சார். இந்த கடன் மறுபடியும் எங்க குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னா நீங்க மனசு வச்சதான் சார் முடியும். சரி, அந்த பில்ல கொடுமா. இந்தாங்க சார். உனக்காக நான் இதை ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன். உன் பிடிவாதத்துக்காக இல்ல, உன்னோட உறுதியான இந்த கொள்கைக்காக. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா இதை நான் அப்படியே சேல் பண்ண முடியாது. இதை ரீஃபர்பிஷ் பண்ணி தான் சேல் பண்ணணும். அதுக்காக மொத்தமா 2000 புடிச்சிட்டு மீதியை கொடுங்க சார். சரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். விடுறா, சாயந்தரத்துக்குள்ள முடிச்சிடலாம். சரிண்ணா. அண்ணா, அந்த ஏரியா ஃபுல்லா தேடிட்டேன்னா, ஆனா பணம் கிடைக்கவே இல்லை. செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா இதெல்லாம் தேவையாடா? வசூல் போறவனுக்கு 4 பக்கம் கண் இருக்கணும். இப்படியே பண்ணிட்டு இருந்தா மொத்தமா எல்லாம் போயிடும். இனிமே இப்படிலாம் நடக்காதுண்ணா. நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டதை ஒப்படைச்சிடுறேன். இவன் சொல்றத பார்த்தா இவன் அந்த பணத்தை ஏதாவது பண்ணிருப்பான் போல. நோ, என்னண்ணா பேசுற? அந்த பணத்தை நான் என்னண்ணா பண்ண போறேன்? யாருக்கு தெரியும்? அதான் தொழில் பழகியாச்சுல, இனிமே நாம தனியாவே பாத்துக்கலாம்னு நினைச்சு உனக்காக சேர்க்க ஆரம்பிச்சு என்னமோ. நீங்க சொல்ற மாதிரி நான் கனவுல கூட யோசிச்சதில்ல. நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா என்னோட விசுவாசத்தை சந்தேகப்பட்டீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணு?